ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான ஸ்ரீ சிரடி சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை பணிகின்றேன். அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை பணிகின்றேன். அன்பான பகவான் சத்ய சாய்பாபா அவர்கள் கூறும் அருளுரை. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறுவதை இந்த பதிவின் மூலம் நாம் கேட்கலாம். ராமநாமத்தின் முக்கியத்துவத்தை பகவான் கருணையுடன் விளக்குகிறார்கள். தியாகராஜர் விஷ்ணு மற்றும் சிவத்துடன் ஓம் நமோ நாராயணா மற்றும் ஓம் நம சிவாயா தொடர்புடைய 2 மந்திரங்களில் உள்ள ரா மற்றும் மா என்ற 2 எழுத்துக்களில் இருந்து ராமா என்ற பெயரை பெற்றார்கள். 2 மந்திரங்களும் ர மற்றும் மா என்ற எழுத்துக்கள் இல்லாமல் அர்த்தமற்றதாகிவிடும். இதனால் அவை 2 மந்திரங்களும் உயிர் கொடுக்கும் எழுத்துக்கள். ராமநாமம் 2 பெரிய மந்திரங்களின் உயிர் கொடுக்கும் சாரமாகும். ராமர் என்ற சொல்லுக்கு மற்றொரு மறைமுகமான முக்கியத்துவம் உள்ளது. இந்த 3 எழுத்துக்களை கொண்டுள்ளது. ரா பிளஸ் அ பிளஸ் மா என்பது அக்னியை குறிக்கும். அக்னி கடவுளை குறிக்கிறது. அக்னியை குறிக்கும். ரா அக்னி கடவுள் அனைத்து பாவங்களையும் எரிக்கிறது. சுங்கோடானா சூரியனை குறிக்கும். அறியாமை இருளை நீக்குகிறது. சந்திர கடவுளை சந்திரனை குறிக்கும். மா ஒருவரின் கோபத்தை குளிர்வித்து அமைதியை உண்டாக்குகிறது. ராமநாமம் ஒருவருடைய பாவங்களை கழுவி ஒருவருடைய அறியாமையை நீக்கி ஒருவரது மனதை அமைதிப்படுத்தும். 3 மடங்கு சக்தி கொண்டது. இந்த புனித பெயரில் ஆழமான அர்த்தம் மனித குலத்துக்கு எவ்வாறு வழங்கப்பட வேண்டும். தெய்வீகம் மனித உருவில் வந்து மனித குலத்துக்கு தெய்வீக சக்தியை காட்டுவதன் மூலம் மட்டுமே இதை செய்ய முடியும். சிரடி பாபாவின் ஆசீர்வாதமும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசீர்வாதமும் பிரபு ஸ்ரீ ராமபிரான் அவர்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.